ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்கலி நம்ம என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்து கோடிங் பண்ண சொன்னாலும் முதல்ல நம்ம ஒரு அல்காரிதம்ங்கிறத டிவைஸ் பண்ணணும். இல்லை எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸை நோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டெப் 1 அல்காரிதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், டிஸ்பிளே, வெல்கம் டு ஜாவா, ஸ்டாப் அப்படின்னு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எழுதணும்னா அது அல்காரிதம்னு சொல்லுவோம். இப்போ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமில் பிரிண்ட் மட்டும் பண்ணுறோம் வெல்கம் டு ஜாவாங்கிற ஸ்ட்ரிங்கை. அதனால சிம்பிளாக இருக்குது இந்த அல்காரிதம். இதே காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் மாரி காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் இல்லாட்டி நார்மலாக அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லேயே உள்ள ஏதாவது மெத்தட்ஸு அதெல்லாம் நம்ம ரைட் பண்ணோன்னா அதுக்கு அல்காரிதம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த அல்காரிதம் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இன்னும் நம்மகிட்ட ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் தான் ஒன்று ஃப்ளோ சார்ட், இன்னொன்று சூடோ கோட். இந்த ஃப்ளோ சார்ட்னு அந்த செகண்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அதில் இப்போ சிம்பிளாக ஒரு டயக்ராம் இருக்குது பாக்ஸில் போட்டு. ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஸ்டார்ட்னு இருக்குது, அடுத்து ஒரு ஆரோ மார்க், அதில் பிரிண்ட் வெல்கம் டு ஜாவா, அடுத்து ஒரு ஆரோ மார்க், அதில் ஸ்டாப். இந்தமாரி நம்ம டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இன்னும் பார்க்குற யார் பார்த்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத விட இந்தமாரி டயக்ராம் போட்டால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது இன்னும் எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னால் நம்ம கண்டிஷன்ஸு அந்தமாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா இன்புட் அவுட்புட் நிறையா வாங்கினோன்னா இன்னும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும். எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வருது, நமக்கு ஏதாவது கோடிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் நம்மளாவே ரஃப்பாக ஒரு பேப்பரில் வரைஞ்சோன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதுதான் ஃப்ளோ சார்ட்டு. ஸோ தேர்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சூடோ கோட். சூடோ கோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் அல்காரிதம்னு நம்ம எழுதியிருக்கோம்ல, சேம் கைண்ட் தான் இதுவும். சம் கீவேர்ட்ஸ் மாதிரி யூஸ் ஆகும். இது எதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸ்டெப் 3ங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. பட் ஸ்டில் சம் பிகின், எண்ட், பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் சம் கமாண்ட்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் இங்கிலீஷும் இல்லை, அதே நேரத்தில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக உள்ள மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி உள்ள பர்சன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நார்மலாக கோடிங், ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டரில் என்னன்னு தெரியறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் லைட்டாக தெரிஞ்சால் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சூடோ கூட. ஸோ ஸ்டார்ட் பதிலாக பிகின்னு கொடுத்துருக்கோம், ஸ்டாப்க்கு பதிலாக எண்டு கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேக்கு பதிலாக பிரிண்ட்டுன்னு கொடுத்து அதை போட்டிருக்கோம். இந்தமாரி அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோடை நம்ம யூஸ் பண்ணி அந்த என்ன ஃப்ளோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம கோடிங் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். டேரெக்டாக எடுத்தெடுப்பில் நம்மகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே யூசர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க கோடிங்கில். அதை யூசர் ஸ்டோரினா அதில் என்னென்ன யூசரை ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அதை ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் வேர்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க, சென்டென்சஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அந்த சென்டென்சஸை படித்து புரிஞ்சு நம்ம டைரெக்டாக கோடிங்கில் உட்காராமல் இந்தமாரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை சூடோ கூட அல்காரிதமாக எழுதிட்டு அப்புறமா கோடிங் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுதான் மேட்ரு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே புரியாமல் இருக்கும். இது என்னென்னு டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, பப்ளிக் கிளாஸ் டெமோ, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் வித்தின் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ், அடுத்த லைனில் system.out.println வெல்கம் டு ஜாவா. என்ன இது நிறையா கோடிங் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பெனிஃபிட்டே ஜாவா யூஸ் பண்ணுறதுல. இதே பைத்தான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட்னு போட்டு நம்ம வெல்கம் டு ஜாவான்னு போட்டு ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஆனால் ஜாவா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதில் நமக்கு எல்லாமே கிளாஸ் தேவை. ஸோ அதனால தான் கிளாஸ் வச்சு டெமோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே மெயின் ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ அதுக்குள்ளே தான் system.out.println கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஆனால் இதுலேயே அட்வான்ஸ்லாம் ஜாவாலே வந்துருச்சு. ஜேஷெல்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதில் ஈஸியாக ஒன்லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு பேசிக் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. ஸ்டார்டிங்லேருந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லாங்குவேஜுங்கிறது நமக்கு தெரியணும். முதல்ல எடுத்த உடனே நம்ம ஜாவா 17 ஃபீச்சர்ஸு அப்படி மூவ் பண்ணிட்டோன்னா இந்த பேஸ்மெண்ட்டு அது அடிப்படையாக உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம பேசிக்லேருந்தே வருவோம். இதுதான் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராமு. இதில் ஃப்ளோ சார்ட் பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம அதில் பார்த்தோம்
ஸ்டார்ட்டு, பிரிண்ட், வெல்கம் டு ஜாவா, ஸ்டாப் அப்படின்னு 3 பாக்ஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த மாரி பாக்ஸ் போடக்கூடாது. அதுக்குன்னே சிம்பிள்ஸ் இருக்கு ஃப்ளோ சார்ட் பண்ணுறதுக்குன்னே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் வந்து ஓவல் இல்லை எலிப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஓவல் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் இல்லை ஸ்டாப் ஆர் ஸ்டார்ட் ஆர் எண்டு அது அந்த மாரி மென்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் ஓவல் போட்டு அதில் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஆரோ, இந்த மாதிரி ஆரோ பாயிண்ட் பண்ணுதுல அது டவுன் ஏரோவோ இல்லை ரைட் ஏரோவோ லெஃப்ட் ஏரோவோ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்புக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்கு, எந்த ஷேப்புக்கு அடுத்து எந்த ஷேப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரோ வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பேரலோகிராம். நம்ம இது எல்லாமே படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம். பேரலோகிராம்னு ஒரு ஷேப்பு மேக்ஸ்ல. சேம் தான் இங்க. ரெக்டாங்கிளே கொஞ்சம் வந்து சைட்ல சாஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதான் பேரலோகிராம். இதை இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த அல்காரிதம்ல நம்ம யூசர்ட்டேருந்து ஏதாவது இன்புட் வாங்கினாலோ இல்லை நம்ம ஏதாவது யூசருக்கு அவுட்புட் கொடுத்தாலோ அதை வந்து பேரலோகிராம் ஷேப்ல வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து ப்ராசஸ் ஏதாவது நம்ம அல்காரிதம் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஸ்டெப்பை வந்து நம்ம ரெக்டாங்கிள்குள்ள போடுவோம். ஸோ அதுதான் வந்து அதோட யூஸ். ரெக்டாங்கிள் எதுக்குன்னா ப்ராசஸ் இண்டிகேட் பண்றதுக்கு. அடுத்து ஃபைனலாக வந்து ராம்பஸ்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து அப்படியே ஒரு 90 டிகிரி டில்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா டெசிஷன், அதாவது இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி செக்லாம் பண்ணுறோம், இஃப் கண்டிஷன்லாம் போடுறோம்னா அப்போ வந்து நம்ம இந்த ராம்பஸை யூஸ் பண்ணி தான் இண்டிகேட் பண்ணுவோம். இப்போ நீங்களே அதாவது ஒரு இப்போ கிவன் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நாட், கிவன் நம்பர் இஸ் அ ஆட் ஆர் ஈவன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நீங்களாவே ஒரு ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃப்ளோ சார்ட்டோ இல்லை சூடோ கோடோ இந்த முதல்ல உள்ள ஸ்லைடை பார்த்துக்கோங்க. இதேமாரி ஃப்ளோ சார்ட்டோ இல்லை சூடோ கோடோ எல்லாத்தையும் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஈஸியாக எப்படி ப்ரோக்ராம் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஆல்.